ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஜிம்ல நிறைய சம்பவம் இருக்கு. அது என்னன்னு அப்படியே போற வழியில பார்ப்போம். எப்பயும் போல மீல்லாம் பேக் பண்ணிட்டு ஒர்க் பிளேஸ் போயிட்டு ரீச் ஆயிட்டு கிளாஸஸ் எடுத்துட்டு போன மீலை சாப்பிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டேன். இப்பெல்லாம் பேட்டை ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாங்க guys. வீடியோ எடுக்கிறேன் இங்க பாடுறானா ஒரு செகண்ட் பார்த்துட்டு டப்புன்னு மூஞ்ச திருப்பிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு ப்ரீ ஒர்க் அவுட் மீலுக்கு ஓட்ஸ் செஞ்சு சாப்பிட்டு ஒரு மீன் எண்ணெய் முழுகிட்டு புட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். போயிட்டு ரீச் ஆயிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா 100K ஃபாலோவர்ஸ் ரீச் ஆனதால தலைகால் புரியாம வழி மாறி வந்துட்டார் போல ஜிம்முக்கு. பை த வே வாழ்த்துக்கள் நான் உங்க 100K. இதுக்கு மேலே ஜிம்முக்கு ஒழுங்கா வாங்கன்னு சொல்லிட்டு வார்ம் அப் ஃபினிஷ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலான்னு போனா ப்ரோ அசமா ஒரு என்ட்ரி கொடுக்கறாரு. அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து அன்னி என்றேமோ நம்ப வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு புஷ் தான் ட்ரெயின் பண்ணது. இன்னைக்கு வெயிட்ஸும் நல்லா போச்சு. அது காரணம் அந்த ஆள் தான். வெயிட் எப்போ புஷ் பண்ண முடியலையோ அப்ப கரெக்டா சப்போர்ட் பண்ணாரு. இதே மாதிரி டெய்லி வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா ஆளு நாளைக்கு திரும்பி வர மாட்டாரு. சோ அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு பார்த்தா ப்ரோ என்னைக்கு சேவ் பண்ணாரோ அன்னில இருந்து இவங்க ரெண்டு பேரோட நடவடிக்கை ஜிம்ல சுத்தமா சரியே இல்ல. ரொம்ப சஸ்ஸா இருக்கு. சரி நம்மளுக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு லோகே நான் 100K ரீச் ஆனதுக்கு அவர் ஸ்டைல்ல பூமருக்கு பதில் போல்ட வாயில போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு காக்கா குளியல போட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் மீலுக்கு சிக்கனை சாப்பிட்டு கிளாஸஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கிளாஸஸ் எல்லாம் எடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டு டின்னர் சாப்பிட்டு இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். நாளைக்கு வீடியோ வந்தா பாப்போங்க. பாய்.